ஹலோ ரிஷபராசி நேர்களே, உங்கள் வாழ்க்கை என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறியாமல் உங்கள் ராசி என்னன்னு கீழே தெரிவிச்சுட்டு போயிருங்க கமெண்ட்டில். ஓகே, ஃபுல்லாக பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. மே 14, 2026 ரிஷபராசிக்கான பொது பலன் குணநலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் என்பது நில ராசியாகும். சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் என்பதால் இவர்கள் கலை உணர்வு மற்றும் ரசனை மிக்கவர்களாக இருப்பார்கள். எங்கள் குணத்தை பற்றி சொல்லுங்க, மற்றவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமைசாலி, கடின உழைப்பாளி மற்றும் பிடிவாத குணம் கொண்டவர்கள். அதான் எங்களுக்கே தெரியுமே. அடுத்து பலம். எதையும் நிதானமாக யோசித்து செய்வார்கள். இவங்க ஒரு ட்ரஸ்டபிள் பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். சரி, பலம் தான் தெரிஞ்சு போச்சு. அப்போ எங்கள் பலவீனம்னா மாற்றங்களையே விரும்பாதவங்க, எளிதில் கோவப்படக்கூடியவங்க. கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்த முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் பற்றி சொல்லுங்க. மகாலட்சுமி, துர்க்கை அம்மன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதோட லலிதா சகஸ்ரநாமம் கேட்டு வந்தாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம் மற்றும் பச்சை. இந்த கலர்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது. கருப்பு நிறத்தை இந்த ராசிக்காரவங்க தவிர்த்தா ரொம்பவே நல்லது. அதிர்ஷ்ட எண் என்னது? இவங்களுக்கு 2, 7, 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. இவ்வளோ நேரம் எங்களை பற்றி எங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, அதாவது இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருங்க. சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் உள்ளது. புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் இன்றைய நாள். நிதி. இன்றைக்கி உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது செலவுகளை குறைப்பது நல்லது. பண வரவு சீராக இருக்கும், ஆனால் சேமிப்பில் ரொம்ப கவனம் தேவை. எங்கள் குடும்பம். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது உறவை பலப்படுத்தும் நாள். எங்கள் ஆரோக்கியம். கண் சம்பந்தமாக எரிச்சல், அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். சரி, இதெல்லாம் பரிகாரம்னா என்ன? பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பசுவிற்கு